மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உளுத்தங்கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. நான் 100 கிராம் உளுந்து வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு இந்தமாரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அரை கப்பு சர்க்கரை, 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் வந்து தண்ணி மாரி கரைச்சி வச்சுக்கலாம். அதை நல்லா அப்படி தண்ணி மாரி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். அதை அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும், நல்லா வெந்து வரும். கட்டியாக கூழ் மாரி ஆகிடும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கணும், கட்டி இல்லாமல். இப்போ இந்தமாரி தண்ணி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம், கட்டி இல்லாமல் கிண்டிக்கங்க. இப்போ இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா உளுந்து நல்லா வெந்து வரணும். இது வந்து உடம்புக்கு இந்த கஞ்சி குடித்தா, உளுத்தங்கஞ்சி குடித்தா கை கால் வலி, இடுப்பு வலிலாம் இந்த மாதிரிலாம் வந்து வரப்போ இதெல்லாம் குடித்தா நல்லாயிருக்கும். கை கால் வலி இல்லாமல் காலையிலே நம்ம வெறும் வயிற்றில் இதை வந்து குடிக்கணும். இது கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். உளுந்து வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், முன்ன தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டியாக ஆகிருக்குது. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ஏலக்காய் பொடியை போட்டுக்கிறேன். இப்போ சர்க்கரையும் போட்டுக்கிறேன். நான் நல்லா சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் இலவுற மாதிரி இருக்கும். இப்போ தேங்காய் பூவையும் போட்டுக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய உளுத்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய உளுத்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.